எனக்கு நிறைய பாரம் இருக்கு. எனக்கு மனசு நிறைய பாரம் இருக்கு. எதிர்காலத்த குறிச்சு ஏக்கம் எனக்குள்ள இருக்கு. எதிர்காலம் எனக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இக்கட்டான சூழ்நிலை எனக்கு இருக்கு. எப்படி இத நம்ம சமாளிக்க போறோம்? அப்படின்னு நம்ம சில நேரத்துல நம்மள ரொம்ப அதிகமா ரொம்ப டீப்பா நம்ம யோசிச்சு திங்க் பண்ணிட்டு இருப்போம். பைபிள் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, சங்கீதம் 55:22 இந்த வசனத்த நம்ம வாசிக்கும்போது, "கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார்" அப்படின்னு நமக்கு இந்த வசனம் நமக்கு வருது. "நீதிமான் தள்ளாட விடமாட்டார்" அப்படின்னு இந்த வசனம் நமக்கு வருது. முதல்ல நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் மேல பாரங்கள நம்ம வைக்கணும். நம்ம பாரத்த எல்லார் மேலயும் கொண்டு போய் நம்ம சுமத்தக்கூடாது. நம்ம ஒரு வேள ஸ்ட்ரெஸ்ட் அவுட்டா இருந்தோம் அப்படின்னா, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணுவோம். எல்லாரையும் நம்ம கஷ்டப்படுத்துவோம். எல்லார் மேலயும் அந்த பாரத்த நம்ம சுமத்துவோம். எல்லாரையும் நம்ம ரொம்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எரிஞ்செரிஞ்சு விழுவோம், கோவப்படுவோம். இந்த மாரி நம்ம நெறைய விஷயங்கள் நம்ம பண்ணுவோம். முதல்ல இங்க பைபிள் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்ம என்ன பாரங்கள் இருந்தாலும் முதல்ல நம்ம அவர்கிட்ட நம்ம கொண்டு போணும். 2வது நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் நம்மள ஆதரிப்பார். "கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார்." அவர் நம்மள ஆதரிப்பார். ஆதரிக்கிறதுக்கு அவர் இருக்கும்போது, மத்தவங்கள தேடி நம்ம நெறைய ஹெல்ப் தேடி நம்ம போக்கூடாது. அவர் நம்மள நிச்சயமா ஆதரிப்பார். இங்கிலீஷ்ல அழகா வருது, "ஹி வில் சஸ்டெயின் யூ." அவர் நம்மள தாங்குவாரு. அவர் நம்மள நடத்துவாரு. முடிவு பரிஞ்ச ஒரு கடைசி வரைக்கும் நம்மள நடத்துவாரு. அவர் நம்மள நிச்சயமா நடத்துவேன் அப்படின்ற நம்பிக்கை நமக்குள்ள நம்ம இருக்கணும். அடுத்து 3வது என்ன அப்படின்னா, நீதிமான் தள்ளாட விடமாட்டார். நிச்சயமா நம்மள தள்ளாட விடமாட்டார். நிச்சயமா நம்மள தாங்கி நடத்துவார் அப்படின்ற நம்பிக்கை நமக்குள்ள உறுதியா வரணும். அப்போ நமக்கு என்ன அப்படின்னா, இந்த பாரங்கள் ஆட்டோமேட்டிக்கா குறையறத நம்ம மேஜிக்கலா நம்ம பார்க்க முடியும். 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அவர் உங்களை விசாரிக்கிறபடினால உங்க கவலைகள் எல்லாம் அவர் மீத வைச்சு விடுங்கள் அப்படின்னு நமக்கு அந்த வசனம் சொல்லுது. ஏன் நம்ம கவலைப்படணும்? ஏன் நம்ம பாரப்பட்டு இருக்கணும்? நம்ம பாரங்கள், கவலைகள் எல்லாம் அவர் மேல வச்சுட்டு நம்ம முன்னோக்கி நம்ம நடந்து போலாம்.